வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மா வாசிம் ராஜா. நான் கோவை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவன். நான் எனது தந்தையின் வழியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்போ பரவாயில்ல, சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து டிவிகே போயிட்டாங்க, இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி போயிட்டாங்க. போகிறவங்க போட்டோங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அந்த கழிவுகள் போனால் கழகம் சுத்தமாயிரும். ஏன்னா இந்த தவறான நபர்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் வர நபர்கள் இவங்கனால தான் கழகத்துக்கு கெட்ட பேருங்க. இவங்களுக்கு அடிப்படை தொண்டனுக்கு வழங்காத சலுகைகளும் அடிப்படை தொண்டனுக்கு வழங்காத வாய்ப்புகளும் வழங்கப்பட்ட ஒரே காரணத்தினால்தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கிறோம். அதனால தலைமைக்கு தாழ்மையான வேண்டுகோள், அடிப்படை உறுப்பினர் அட்டை உள்ளவர்கள் மட்டும் பதவிக்கு வர வேண்டும். கழகத்தின் உறுப்பினர் அட்டை இல்லைன்னா அவங்க பதவிக்கு வரக்கூடாது. இது திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே காலகாலமாக கடைபிடித்த சட்டங்கள். ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் மாத்திட்டாங்க. சில தனிப்பட்ட அவங்களுடைய சுய லாபத்துக்காக தவறான தகவலை தலைமைக்கு கொண்டு சேர்த்து தவறான நபர்களை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த பாரம்பரிய மிக்க கழகத்தை அவப்பெயர் உருவாக்கணும்னு வந்த அந்த விஷக்கிருமிகள் வெளியே போறாங்க. தாராளமாக போட்டோம், யாரும் தடுக்காதீங்க, யாரும் ஆலோசனை கொடுக்க வேண்டாம். அவங்க போறது நமக்கு நல்லது தான். அடுத்து நியமிக்க உள்ள நிர்வாகிகளை அடிப்படை உறுப்பினர் உள்ளவர்களும் பாரம்பரியமிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். புதுசாக வரவங்களுக்கும் கொடுங்க, ஆனால் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அவங்களுக்கும் கொடுக்கறது அடிப்படை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய காலகாலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக கஷ்டப்பட்டவனுக்கு நிராகரிச்சுட்டு புதுசாக வந்தவங்களுக்கு கொடுக்காதீங்க. புதுசாக வரவங்களும் நல்லவங்க தான், நான் தவறு சொல்லலை. வரவங்கள வரவேற்கணும், நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நான் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொறுப்பு ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற மூத்த முன்னோடிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள்ட்ட விசாரிங்க. இவங்க நல்லவங்களா, இவங்க நம்ம கழகத்துக்கு ஏதாவது பொதுமக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாங்களா, கழகத்துக்கு இந்த உண்மையாக இருப்பாங்களா, அதையெல்லாம் விசாரித்து பொறுப்பு கொடுங்க. நான் வேண்டான்னு சொல்லலை. நான் இது என்னுடைய சொந்த கருத்து இல்லை. பல நண்பர்கள் கழக தோழர்கள் அவங்க ஆதங்கத்தை என்கிட்ட தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய குரலா நான் இதை சொல்கிறேன். தலைமைக்கும் தாழ்மையான வேண்டுகோள், இனியாவது கழகத்தின் நஞ்சுகளை அறுத்து கழகத்திற்கு உண்மையாக இருப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அடுத்து மாவட்ட செயலாளர் நியமிக்கும் பொழுது நிச்சயம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு உறுதுணையாக மூத்த முன்னோடிகளை துணையாகவோ இணையாகவோ நியமிக்க வேண்டும். இது போன்ற ஒரு சில விஷயங்களை கடைபிடித்தால் மீண்டும் நமது பொற்கால ஆட்சியை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொற்கால ஆட்சியை நாம் மலரச் செய்வோம். அதற்கு அனைவரும் ஒன்றாக உழைப்போம். நன்றி, வணக்கம்.